வெள்ளிக்கிழமை ஒரு வாரத்தின் வேலை நாட்கள் இறுதி நாள். எனவே நேற்று முன்தினம் வேலை சம்பந்தத்தோடு செய்யப்பட்ட தகவல் செய்திகளை சுமந்து பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அதை சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டினூடாகவும் சக்தி டிவியினூடாகவும் இணைந்து உங்களுக்காக நாங்கள் அறிய தருவதில் பெருமிதம் கொள்கிறோம். அந்த அடிப்படையில் செய்தி அறையிலிருந்து இன்று பிரதிநிதித்துவம் பெறுகிறார் எங்கள் அபிமானத்துக்குரிய ஜெகநாத் கண்ணா அவர்கள். வருக வருக என்று வரவேற்கிறோம். ஜெகநாத், வணக்கம். கண்ணா சொல்லிட்டேன். ஆமா, நீங்க அந்த என்ன தொலைக்காட்சியும் வானொலியும் சேர்ந்து இணைஞ்சு இப்ப நீங்க டபுள் ஆயிட்டீங்க, அதான் பிரச்சனை. வணக்கம் கஜமகன், வணக்கம் நேயர்களே. மற்றும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்ப்போம். அந்த அடிப்படையில் இன்று முதலிலே வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்திகள். ஐக்கிய நாடுகள் பேரவையை பயன்படுத்தி தேர்தலை வெல்வதற்கு திட்டம், அரசாங்கத்தின் மீது ஜேவிபி குற்றச்சாட்டு என்கிற செய்தியாக இருக்கின்றது. இதை நாங்கள் ஆழமா அறிய வேண்டிய அவசியம் இல்லை. தலைப்பே உண்மையான புலப்படத்துல கொடுத்துட்டு என்ன விஷயத்தை சொல்ல வராங்க. ஐக்கிய நாடுகள் பேரவையை பயன்படுத்தி தேர்தலை வெல்வதற்கு திட்டம், அதாவது இனவாத சாயலை பூசி இலங்கைக்கு எதிராக சருத்திட்டம் வருகிறது. அதாவது தற்பொழுது இந்த மேற்குலக நாடுகள் எல்லாம் இலங்கை மீது சுமத்தும் இந்த அழுத்தங்களை அரசாங்கம் தனக்கு சாதகமாக பயன்படுத்த அழுத்தங்களிலிருந்து விடுபடுவதை விடுத்து அவர்கள் இதை தமக்கு சாதகமாக்கிக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாகத்தான் ஜேவிபி கூறுகிறது. இது வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கு. அதைத் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை கொண்டு வரக்கூடிய செய்திகள். மனித உரிமைகள் தொடர்பாக இலங்கையுடன் செயற்பட ஆர்வம், அமெரிக்கா கூறுகிறது. அண்மையிலே இலங்கைக்காக வருகை தந்திருந்த அமெரிக்காவின் போர்க்குற்ற விவகாரங்களை கையாளும் விசேட பிரதிநிதி, அதே போன்று அவரின் வருகைக்கு பின்னரும் இதே போன்ற ஒரு அறிக்கையை கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரம் வெளியிட்டனர். தற்பொழுது அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தில் அவர் தன்னுடைய ட்விட்டர் தளத்திலே இலங்கையின் செயற்பாடுகள் பற்றி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அது இலங்கைக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. ஆனால் இங்கே இப்போது அமெரிக்கா மீண்டும் நேசக்கரத்தை நீட்டுவது போன்ற ஒரு செய்தியை, இது நேசக்கரம் என்று கூற முடியாது, ஒரு வகையில் ஒரு மௌனமான முறையில் ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கின்றது. நீங்கள் விசாரணை செய்யுங்கள், நாங்கள் அதுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று. ஒரு விதத்தில் இலங்கை உலகின் தலை சிறந்த நாடுகளில் ஒன்று. ஏனென்றால் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய இலங்கையை போட்டியிட்டு கைப்பற்றுவதிலே உலகத்தின் வல்லரசுகள் 3 இணைந்திருக்கின்றன. அதிகப்படியாக சீனா, சீனாவினுடைய தலையீட்டை விடக்கூடாது என்று அதற்காக இந்தியா, இப்போது பார்த்தால் அமெரிக்கா, இந்த 2 நாடுகளையும் விடுத்து அமெரிக்கா தமது ஆதிக்கத்தை நிலைநாட்ட பார்க்கின்றது. என்ன கேந்திர நிலையம் என்று பார்க்க வேண்டும். எங்களை தாண்டின சக்திகள் தான் நமது நாட்டை கையாளப் போகிறார்கள் என்று நான் பார்க்க வேண்டும். அடுத்து நாங்கள் சுடரொளி பத்திரிகையினுடைய அடுத்த தலைப்புச் செய்திகளுக்கு செல்வோம். மன்னார் புதைக்குழிக்கு ராணுவமே பொறுப்பு, தமிழ் கூட்டமைப்பு குற்றச்சாட்டு என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. அங்கே அண்மையிலே உங்களுக்கு தெரியும், போலீஸ் பேச்சாளர் கூறியிருந்தார் விடுதலை புலிகள் தான் அதற்கு பொறுப்பு என்று. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியன இது நேரடியாகவே ராணுவம் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருக்கின்றன. நேற்றைய தினமும் கஜமுகன் அங்கு மேலும் 4 மண்டையோடுகள் மீட்கப்பட்டன. மொத்தமாக 42 எச்சங்கள் இதுவரை மீட்கப்பட்டிருக்கின்றன. அதில் 36 மண்டையோடுகளும் அடங்குகின்றன. நேற்றைய தினம் முத்து மாலைகள், அதே போன்று ஏற்கனவே சிறு பிள்ளைகளின் எச்சங்களும் மீட்கப்பட்டிருந்தன. ஆகவே இது தொடர்பில் நிச்சயமாக ஒரு விசாரணைகள் நடத்தப்பட வேண்டிய அவசியம் தான் இருக்கின்றது. திட்டமிடப்பட்ட இன்ன சுத்திகரிப்பு என்று சொல்லலாம். ஏனென்றால் குழந்தைகளும் இருக்குது. குழந்தைகள் நேற்றைய தினம் மீட்கப்பட்ட ஒரு மண்டையோட்டின் வாய் பகுதி திறந்தவாறு இருந்ததாக கூறப்படுகிறது. ஆகவே சில வேளைகள் இவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிர்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. அந்த வகையில் இது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதிலே அனைத்து தரப்பினரும் தற்பொழுது மிகவும் கவனமாக இருக்கின்றார்கள். ஆகவே இதன் முடிவு என்ன என்பது சரியான விசாரணைகளின் மூலமாகத்தான் தெரிய வரக்கூடியதாக இருக்கும். நாங்கள் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புக்கு செல்வோம். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை, 6 பேர் கொண்ட குழுவின் பேச்சுவார்த்தைகள் வெற்றி. அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை இலங்கையில். முதற்கட்டமாக இரு தரப்பிலும் தலா 52 பேர் நேற்று விடுவிப்பு. அமைச்சர் ராஜித தலைமையிலான குழு நாடு திரும்பியது என்று அரச பத்திரிகை தலைப்பு சுமந்து வரும் வேளையில் நேற்றைய தினம் வடபிராந்தியத்திலிருந்து வரக்கூடிய பத்திரிகை ஒன்றில் இருந்து ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் வருகிறது. மீனவர்களுடைய பிரதிநிதிகள், சங்கத்தினுடைய தலைவர்கள் நமக்கு தெரியாமல் ஏதோ ராஜதந்திர நகர்வுகள் நடக்கின்ற அச்சத்தை வெளிப்படுத்த இருந்த செய்தி ஒன்றும் வெளிவந்திருந்தது.
நிச்சயமாக நானும் இது தொடர்பாக அமைச்சர் ராஜித சேனாரத்னவுடன் அவர் புதுடில்லிக்கு செல்வதற்கு முன்னர் நாங்கள் வினவியிருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் கூறிய விடயம் இது ஒரு ராஜதந்திர மட்டத்திலான நகர்வுகளுக்காகவே தாம் அங்கு செல்வதாகவும் அதே போன்று மீனவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை மூலம் இதற்கான ஒரு நிரந்தர தீர்வை எட்டுவது கடினமாக இருக்கும். ஆகையால் நாங்கள் தான் நேரடியாக சென்று இது குறித்து பேச வேண்டும் என அவர் கூறிவிட்டு சென்றிருந்தார். நேற்றைய தினம் அந்த வகையில் இந்த பேச்சுவார்த்தைகளின் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டுகளுக்கு அமைய 103 மீனவர்கள், இரு நாடுகளினது மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையில் நேற்றைய தினம் பரிமாறிக்கொள்ளப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து இன்று வெளிவந்திருக்கக்கூடிய ஆங்கில பத்திரிகை செய்திகளுக்கு செல்ல வேண்டிய நேரம். தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய செய்தி, Kirielle wanted me to be on UNP nomination board. Sajith. Ranil understood my position. Kirielle wanted me to be on UNP nomination board என்கிற செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. ஐலண்ட் சொல்லக்கூடிய செய்தியினுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். இங்கே சஜித் பிரேமதாஸ் MP said yesterday that UNP national leader Ranil Wickremesinghe had accepted his explanation for not wanting to serve on the nomination board for the next southern and western provincial council elections, but it was Lakshman Kirielle who had insisted that he be included என்கிற செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு உள்ளக சுழற்சி ஒன்று ஐக்கிய தேசிய கட்சியில் இடம்பெறுகிறதோ ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் தென் மற்றும் மேல் மாகாண தேர்தல் நெருங்கி வரும் இந்த சூழ்நிலையில் ஒரு கட்சிக்குள் இத்தகைய உட்புகுசல்கள், நாமினேஷன் போர்டு என்று சொல்வது என்ன, வேட்புமனு தாக்கல் செய்யறதை அந்த கட்சி சார்பாக ஆராயும் குழு அல்ல தலைமைத்துவ குழு என்று சொல்லலாம். அதற்கும் குழு இருக்கிறது. ஆகவே UNP ஐக்கிய தேசிய கட்சி என்பது மிகவும் நல்ல ஆழ்ந்த செயற்பாட்டு கொண்ட ஒரு என்ன சொல்வது சட்ட பின்னணி புலத்தை கொண்ட ஒரு கட்சி. ஆனால் இப்போது அதற்கு அங்கீகரிப்பதற்கான அடையாளங்கள் மனிதர்களை போடுவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கே அவர்கள் குழப்பமடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் பிரச்சனை. சட்ட வரம்புகள் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலே அந்தந்த அங்கத்துவத்தை அடையாளப்படுத்துவதற்கு போட்டி நடந்தது. சரியான நபர்களை உரிய அந்த பதவிகளுக்கு தெரிவு செய்வதில் அந்த கட்சியில் தலைமைத்துவம் கொண்டுள்ள குழப்பம் தான் இது அனைத்துக்கும் காரணமாக இருக்கு. ஆகவே இது ரணில் என்னுடைய நிலையை விளங்கிவிட்டார். கிரியல்ல நொமினேஷன் போர்டுக்கு போட வேண்டும் என்று சொல்கிறார், தன்னுடைய பெயரையும் போட வேண்டும் என்று சொல்கிறார் என்று சஜித் குற்றச்சாட்டா அல்லது செய்தியா என்பது நாளை மறுதினம் தான் தெரியும். ஸ்ரீலான் டுடே பத்திரிகையினுடைய செய்தி, போர்ட் சிட்டி பர்ச் பிரைஸ்ட் அட் 8 மில்லியன் ரூபீஸ் என்கிற செய்தியா இருக்கு. உங்களுக்கு தெரியும், கட்டுநாயக்க கொழும்பு நெடுஞ்சாலைக்கு பின்னர் மிகப்பெரிய ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வரப்போகிறது. மெட்ரோ ரயிலோடு, உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ தெரியவில்லை, ஒரு 22 கிலோமீட்டர் கொண்ட மெட்ரோ ரயில் ஒன்று முதலாக இது ஒரு துறைமுக நகரமாக கொழும்பிலே தற்பொழுது உருவாகி வருகின்றது. அந்த உத்தேச திட்டத்தின் கீழ் அந்த கடல் நிரப்பப்பட்டு அங்கு அமைக்கப்படவிருக்கின்ற இந்த அதாவது துறைமுகத்தை அண்மித்த பகுதியில் தான் இந்த நகரம் உருவாக போகின்றது. அதில் உங்களுக்கு தற்பொழுது கொழும்பில் காணிகள் வாங்குவதற்கான வசதி இல்லை. 233 ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்ட், 233 ஹெக்டேர்கள் இதற்கு இருக்கின்றது. சத்தியமாக என்னால் வேண்ட முடியாது. உங்களுக்கு சொல்லை பதப்படுத்துவோம் என்றால் ஒரு பர்ச் 8 மில்லியன் ரூபாய் ஆகிக்கு பிரசுரமாக இருக்கு. நாங்கள் கொழும்பில் இதுவரை காணிகள் வாங்க முடியாதவர்கள் ஒரு முயற்சிகளை போர்ட் சிட்டி. ஆகவே ஒரு பர்ச்சினுடைய விலை 8 மில்லியன். இது ஒரு சொகுசு நகரமாக தான் இருக்க போகின்றது. நேரடியாகவே, அதாவது கொழும்பு கட்டுநாயக்கிலிருந்து வரக்கூடிய மெட்ரோ ரயில் நேரடியாகவே அந்த கட்டிடத்துக்குள்ளே சென்று அங்கே இறங்குவது போன்ற திட்டம் அதாவது கிராபிக்லே வரைவிலப்படுத்த காண்பிக்கப்பட்டிருந்தது. நீங்கள் யூடியூப்ல சென்று இது பார்வையிடலாம். நேயர்களுக்கு நான் சொல்ல, இது ஒரு தெளிவான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நான் கொடுக்கிறேன், மறைப்பு இல்லை. நீங்க யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா இது என்ன திட்டம்ன்றது ஓரளவு தெரியக்கூடியதாக இருக்கும். அடுத்து டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய செய்தி, ராப் ஸ்ட்ரீட் டு பி டேக்கன் டு டாஸ்க், GL டு மேக் ரெப்ரசன்டேஷன்ஸ் to several heads of foreign governments என்கிற செய்தியாக இருக்கு. கவர்மெண்ட்ஸ் பொசிஷன், இட் வாஸ் pre-judicide and collateral allegations which can't be proved என்கிற செய்தி இருக்கு. இது ஏற்கனவே திட்டமிட்ட மற்றும் குளறுபடியான ஒரு குற்றச்சாட்டு, ஆதாரமற்றது, நிரூபிக்க முடியாத ஒன்று. எனவே இப்படி சொல்லியிருக்கின்றார் நமது வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ். ஆனால் அமெரிக்க தூதர் ஏற்கனவே சொன்னார், தான் நேரில் கண்டவர்களுடனும் பேசியிருந்தேன், ஆகவே தன்னிடமும் சாட்சியங்கள் இருக்கிறது என கூறியிருக்கின்றார். ஆகவே நாங்கள் அமெரிக்க வெளிவிவகார அமைச்சும் அதையெல்லாம் திருப்பி மாற்ற முடியாது என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். உறுதியாக அந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றது. அந்த வகையில் இன்னும் 2 மாதங்களில் என்ன இதன் உண்மை தன்மை என்பதை சர்வதேச சமூகமும் இலங்கையில் இருக்கக்கூடிய நாங்களும் திருப்பி நேயர்கள் கேட்பாங்க. அதாவது அமெரிக்க போர் குற்ற விவகாரங்களுக்கான செயலாளர்
கையாளும் தூதுவர் அவர் வந்து இந்த எமது நாட்டின் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தினதுக்கு பின்னர் இலங்கை பற்றிய ஒரு வரைவிலக்கணத்தை, ஒரு புகைப்படத்தை தனது ட்விட்டர், அதாவது அமெரிக்க தூதரகத்தின் உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் ஒரு புகைப்படத்தை பிரசுரித்தார்கள். அந்த புகைப்படத்திலே ஒரு பகுதியை காண்பித்து, இது இலங்கை ராணுவத்தினர் ஷெல் தாக்குதல் நடத்திய போது இங்கு நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் கொல்லப்பட்ட இடம் என புதுமாத்தலின் ஒரு பகுதியை குறிப்பிட்டு அந்த புகைப்படம் வந்திருந்தது. இதனை உடனடியாக இலங்கை ராணுவம் அதே போன்ற அரசாங்கம் மறுத்திருந்தது. ஆனாலும் கூட அமெரிக்கா இந்த புகைப்படத்தை மாற்றிக்கொள்ள முடியாது என கூறியதை அடுத்து அங்கு தற்பொழுது ஒரு ராஜதந்திர ரீதியான ஒரு முருகல் நிலை இந்த சம்பவத்தை அடுத்து ஏற்பட்டிருந்தது. அதற்கு எமது வெளிவிவகார அமைச்சர் ஜி.எல். பீரிஸ் பல நாடுகளுடைய தலைவர்களுக்கு இதனுடைய விளக்கத்தை விளக்க வேண்டும் என்று செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிற செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. அதே நேரம் இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி, ஜோன் வுட் கேம்பெயின் ஃபார் ஸ்ரீலங்கா இன் ஜெனீவா இஃப் அலவுட். ஜோன் அமரதுங்க ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அண்மையில் அதிக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதம கொறடாவும் கூட, எதிர்கட்சியின் பிரதம கொறடாவும் கூட, முக்கியஸ்தர் அந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர், அண்மையில் ஜனாதிபதியுடன் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்தார். தொடர்ந்து அவர் எந்த கட்சியில் வந்து இறங்குவார் என்று தெரியாமத்தான் பலர் இருந்தார்கள். ஆனால் இன்னும் ஐக்கிய தேசிய கட்சியில் தான் இருக்கிறார். இப்ப ஜெனீவாவின் அரசாங்கம் செல்லும் போது அரசாங்கம் சார்பாக ஜெனீவாவில தனது செல்வாக்கினை பயன்படுத்துவதற்கு அவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் தயாராக இருப்பதான ஒரு செய்தி ஒன்று இங்கே பிரசுரமாயிருக்கிறது. நிறைய நாங்கள் பார்த்து விட்டோம். அடுத்து டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய செய்தி, Kynes wins mega gas deal, a first for Sri Lanka, agreement to be signed in March. Kynes get one more exploratory block என்கிற செய்தியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த பெட்ரோலியம் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் செக்ரட்டரியேட் டைரக்டர் ஜெனரல் சாலிய விக்ரம் சிங் டோல் பிசினஸ் ஸ்டாண்டர்ட் இன் இந்தியா என்கிற செய்தியாக இருக்கிறது. ஒன் மோர் எக்ஸ்ப்ளோரேஷனரி பிளாக் இன் ஸ்ரீலங்கா வில் பி given to Kynes India Limited to sell commercial gas to power plants என்கிற செய்தியாக இருக்கின்றது. இப்போது இருக்கக்கூடிய மின் நிலையங்களுக்கு, அதுவும் எரிபொருள் மின் நிலையங்களுக்கு இந்த கமர்ஷியல் எரிவாயுவை கொடுப்பதற்கான அந்த டெண்டர் அல்லது அவர்களுடைய உடன்படிக்கையிலே காயின்ஸ் என்கின்ற ஒரு இந்திய நிறுவனம் கைச்சாத்திட போகின்றது மார்ச் மாதத்திலே தான். அதாவது தேர்தல் காலத்திலே இத்தகைய உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்படுவது வளமை, அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றமை அப்படியே திட்டம் ஒன்றும் இருக்கிறது. பாருங்க, அதை நான் எடுத்துக்கொண்டு உங்களோட பேச்சுக்கு இன்னும் வலிச்சு இருக்கும். ஃபாரின் ஃபண்ட்ஸ் ஒன்லி ஃபார் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பிரசிடென்ட் சேஸ். அதாவது வெளிநாட்டு நிதியுதவிகள் எல்லாமே அபிவிருத்திக்கு மாத்திரமே பயன்படுத்தப்படும் என கூறியிருக்கிறார். தற்பொழுது இவை அனைத்துமே இந்த எரிபொருள் உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டாலும் அதன் பெறுபேறுகள் எவ்வாறு இருக்க போகின்றது? சில வேளைகள் நிறைய உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுகின்றன, அவை சாதகமாக இருக்கின்றதோ என தெரியவில்லை. பார்க்கலாம், இதுவும் ஒரு தேர்தலை மையமாக கொண்ட ஒரு நடவடிக்கையாகவும் சில வேளைகளில் அமையலாம். அடுத்து சிங்கள பத்திரிகை செய்திகளுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் முதலில் திவையின பத்திரிகை சொல்லுகிறது, பலா தெகட்ட நம்தீம திஸ்வனதாசிட்ட ஹயதாக்வா. மேல் மற்றும் தென் மாகாணத்துக்கான வேட்புமனு தாக்கலுக்கு